போன எபிசோடு பாத்தீங்கன்னா அவன் வசமா ஹீரோயின் கிட்ட மாட்டியிருப்பான். அதுல இருந்து நம்மளும் பாக்கி எபிசோட பார்ப்போம். ஸ்டார்டிங் இங்க ஹீரோ ட்ரைனிங் தான் எடுக்கிறான். உள்ள இருக்க பார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அவர் உதவி பண்ணத ஹீரோமே அங்க நினைச்சு பாக்குறான். இத பத்தி அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சரி பரவாயில்ல, நமக்கு அந்த கல்லு கண்டிப்பா உதவி பண்ணும். கேப்டன் வேற அங்க ஹீரோக்கு போன் அடிக்கிறாரு. இங்க பாருடா, உன்னை இதுக்கு முன்னாடி சாவடிக்க பார்த்தானுல, அதனால நானுமே உன் வீட்டுக்கிட்ட உனக்கு கொஞ்சம் ஆட்களை போட்டு வச்சிருக்கேன். இதுக்கடுத்து கண்டிப்பா அவன் உன் கிட்ட கூட வரமாட்டானோ. நீங்க என் மேல ரொம்ப தான் அக்கறை காட்டுறீங்க. கொஞ்ச நாள் எல்லாமே அமைதியா தான் இருக்கு. உனக்கான போனஸுமே அனுப்பியாச்சு. நீ என்னன்னு பாத்துக்கத போய். காசெல்லாம் சும்மா அசால்ட்டா அனுப்புறானோ. எவனோ ஒருத்தவங்க அங்க ஹீரோ நோட்டம் விடுற மாதிரி தெரியுது. இவன் வந்து ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த தங்க புக்கு ஆட்டையை போட்டு தான் வந்திருக்கானோ. கொஞ்சம் முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. அந்த பையன் பாக்குறதுக்கு சாதாரண ஆள் மாதிரியே தெரியல. எதுக்கோ போன வாட்டியும் நீங்க போய் அவங்க கிட்ட கொஞ்சம் அடியை வாங்கிட்டீங்க. இந்த வாட்டி அவங்க கிட்ட இருக்கிற முக்கியமான பொருள் எல்லாத்தையும் நீங்க போய் எடுத்துட்டு வந்து என்கிட்ட தரீங்க. இந்த 3 பேர் வந்து ஹீரோ கிட்ட இருக்கிற முக்கியமான பொருள் ஆட்டையை போட்டு தான் வந்திருக்கானோ. போன வாட்டி இவன் தான் ஹீரோ கிட்ட அடி வாங்கி தப்பிச்சிருப்பான். 3 பேருமே ஹீரோ நோக்கி தான் போறானோ. வரி வர நம்ம அதிகமா குடுக்கற மாதிரி இருக்குமே. சரி என்னன்னு அது அப்புறமா பாத்துப்போம். அங்க இருந்து ஹீரோ கல்லு வாங்கிட்டு வந்த மாதிரி தான் தெரியுது. இதுல ஏதோ ஒரு மர்மமான விஷயம் இருக்கு. இது மூலியமா நம்ம திருப்பியுமே உள்ள போறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்கும். அவனோட ஆன்மா தனியா வெளில வந்துட்டு வேற இடத்துக்கு போறதுக்கு ஒரு போர்ட்டலுமே அங்க ஓப்பன் ஆயிருக்கு. சவுண்ட் கேட்டவன ஹீரோட உடம்புல திருப்பி ஆன்மா உள்ள போயிட்டு யார் இங்க இருக்காங்கன்னு ஹீரோ வந்து அவன் கண்ணை வச்சு பாக்குறான். ஹீரோவை பாதுகாக்க வந்த ஆட்களை மொத்தத்தையும் அவனை அடிச்சு போட்டானோ. அங்க நடக்கிறது எல்லாமே ஹீரோக்குமே தெரிஞ்சுட்டு சில பேரை நான் கவனிக்க வேண்டிய நேரம் வந்துட்டு இப்ப அவன் எல்லாருமே ஹீரோ நோக்கி போயிட்டானோ. இவனு வந்தது ஹீரோக்குமே நல்லா தெரிஞ்சுட்டு அந்த பொண்ணு லைட்டா எட்டி பார்க்கலான்னு பார்த்தா ஹீரோ ஒரே அடி அடிச்சிட்டான். அந்த பொண்ணு அங்க ஹீரோ கிட்ட வசமா மாட்டிக்கிட்டு தரமானங்க ஒரு சண்டையுமே நடக்குது. வந்தவங்களுக்கு அங்க சமத்தியான ஒரு அடியுமே உழுவுது. ஹீரோ போட்டு அவங்கள பொழந்து எடுக்கிறாங்க. இந்த கத்தியை வச்சு ஏகப்பட்ட பேர் சாக்கடிச்சிருக்கிய. அந்த கத்தியை பட்டு அவன் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டான். அந்த பொண்ணு தாக்குனதுல அங்க கோல்டன் பாடியுமே ஆக்டிவ் ஆயிட்டு அந்த பையன் அவனோட சத்தியை வெளில எடுத்துட்டு வந்துட்டான். இவனோட சத்தி வந்து அந்த சூப்பர் ஜின்னால உருவாக்கப்பட்டது. என்ன சாகடிக்க தான் அவனை ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கானோ. அப்பயும் எனக்கு இதுல ஒரு ஜாலி எனக்குமே இருக்கு. அங்க நடக்கிற சண்டையுமே பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. தம்பிக்கு அங்க ஒரு தரமான அடி விழுந்துட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொருள் மேல கைய வச்சிருப்ப. நான் வேற அழியாத பாதையை நோக்கி போகும்போது கொஞ்சம் தாமதப்படுத்திட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுமே இந்த மாதிரி பணத்துக்காக தான் வேலை பாக்குறேன்னு சொல்றான். உங்க 3 பேரை ஒரே அடியில முடிச்சிருவா. அதான் நாங்களே உங்ககிட்ட மாட்டிக்கிட்டோமே. எங்களை ஒழுங்கா வந்து சாகடிச்சிரு. அதுக்கான எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? உன்னோட பாஸ் யாருன்னு என்கிட்ட ஒழுங்கா சொல்லிட்டு உன்னை சாகடிக்க சொல்லி அதிகமான பணம் கொடுத்தாங்க. மத்த பார்ட்டி எல்லாம் ரொம்ப உஷாரா தான் இருக்காங்க. அது யாருன்னு எங்களுக்கு சுத்தமா தெரியாது. அப்படின்னா உனக்கு யாருன்னு தெரியாதுன்னா இதை வச்சு நீங்களே உங்களை சாகடிச்சிங்க. நான் நல்லவனா இருக்கிறதுனால உங்களை எதுவும் பண்ண போறது கிடையாது. நான் கேட்டதுக்கு வேற நீங்க பதில் சொல்ல மாட்டேன்ட்டீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காட்டுறாங்க. கேப்டனுமே ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இங்க வந்துட்டாரு. அந்த 3 பேரும் அவ்வளவெல்லாம் ஸ்ட்ராங்கா இல்ல. சொல்ல முடியாதாச்சும் பேக்கப் பிளான் வச்சிருக்க போறானோ. டேய் அப்படி என்னடா பண்ண? அவன் என்னன்னா உன்னை பார்த்து இப்படி பயந்து போறான். அதை பத்தி எனக்கு சுத்தமா ஐடியா கிடையாது. என்னோட ஃபேமிலியை பாத்துக்க உங்களால கொஞ்சம் ஆட்கள் அனுப்ப முடியுமா? சரி அதோட உனக்கு வேற ஏதாச்சும் வேணுமா? கவலைப்படாதடா, அது நானு பாத்துக்கிறேன். கேப்டனுமே அதுக்கு அடுத்து கிளம்பி போயிட்டாரு. மாஸ்டர் வேற அங்க கேப்டனுக்கு ஒரு அடியை கொடுத்துட்டாரு. இந்த கல்லுல ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கு பாக்க. அந்த பையன் உண்மையாவே பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? நீங்க சொல்றதுமே சரிதான். ரேப்லைட்டுமே அவனை 2 வாட்டி சாகடிக்க பார்த்ததுங்க. அவனே அதுல இருந்து அவனை காப்பாத்திக்கிட்டான். அவனை சுத்தி ஏதோ ஒண்ணு பயங்கரமா நடக்குதுடா. மாஸ்டர் அங்க யாருக்கோ போன் அடிக்கிறாரு. மாஸ்டருமே அங்க ஹீரோவை பத்தி தான் பேசுறாரு. அதுக்கடுத்து ஹீரோ இப்பதான் வீட்டுக்கே வரான். என்னை தேடி யாரும் வராம இருந்தா எனக்கு அதுவே நல்லா இருக்கும். அதுக்குள்ள கண்டிப்பா நம்ம போய் பார்த்தாகணும். நானு ஹீரோ வந்து அது உள்ள போறதுக்காக திருப்பி வேலையை ஆரம்பிச்சிட்டான். அந்த போர்ட்டலுமே திருப்பி ஓபன் ஆயிட்டு அந்த இடத்துக்குள்ள ஹீரோவுமே போயிட்டான். அந்த பொண்ணு கூட அங்க இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஹீரோமே அதுக்குள்ள வந்துட்டான். இப்ப நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த கல்லை வச்சு நம்மளால இன்னர் வேல்டுக்குள்ள வர முடியுதா? எங்க பார்த்தாலும் வெறும் மின்னல் தாக்கின மாதிரியே தெரியுது. ஹீரோக்கு முன்னாடி வந்து தங்க மூங்கிலுமே இருக்கு. யாரும் அங்க மேல இருக்காங்க. அந்த ஹீரோமே யாருன்னு பாக்குறான். அந்த லேப்ல இருந்த பொண்ணு தான் இங்க இருக்கு. அங்க என்ன நடக்குதுன்றது ஹீரோவுமே பாக்குறான். அந்த பொண்ணு வந்து அந்த மின்னல் அங்க தடுக்கிற மாதிரி தான் தெரியுது. எதுக்காக அந்த மாதிரி பண்றாங்கன்றது இன்னும் தெளிவா தெரியல. அது எல்லாத்தையும் அந்த பொண்ணு தடுக்கிற மாதிரி தான் தெரியுது. அடிப்பட்ட காயங்களுமே அந்த பொண்ணுக்கு அங்க சரியாயிட்டு மொத்தமா. அந்த இடத்துல வேற அங்க தங்க தடகுமே இருக்கு. பார்த்தாலே தெரியுது இவங்க கிட்ட ஏகப்பட்ட சக்தி இருக்குன்னு. பாத்தீங்கன்னா மேல இருந்து ஒரு தண்டரமே தாக்குறதுக்கு அந்த பொண்ணை நோக்கி வருது. அந்த பொண்ணுமே முடிஞ்ச அளவுக்கு அதை தடுக்க தான் பாக்குது. நிலவேல அங்க அந்த பொண்ணுமே தப்பிச்சுட்டு எப்படியோ பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதுவுமேங்கிறது மறைஞ்சு போயிட்டு அதுக்கு அடுத்து ஹீரோவை சுத்தி வெறும் எனர்ஜியா தான் இருக்கு. அவனை சுத்தி இருக்கிற எல்லா எனர்ஜியுமே அப்படியே அவன் உடம்புக்குள்ள போயிட்டு அவனோட தங்க உடம்புமே 4வது லெவலுக்கு போயிட்டு இதெல்லாமே என்னோட உள் சக்தியை ரொம்ப அதிகமாக்குது. என் உடம்புமே இப்ப கொஞ்சம் மென்மையான மாதிரி தான் தெரியுது. அந்த பொண்ணு அப்படியே ஹீரோ நோக்கி தான் வருது. அவன் வரதை பார்த்து வேற ஹீரோக்கு கொஞ்சம் அள்ளு விட்டுட்டு சீனியர் நீங்களும் வெளில வந்துட்டீங்களா? அந்த பொண்ணு அப்படியே ஹீரோவை ஒத்து பாக்குது.
இங்க பாருங்க நினைச்சு தப்பு பண்ணி தான் மன்னிச்சிடுங்க. உடம்புல இருந்து ஏகப்பட்ட எனர்ஜி வேற வெளில வருது. இவ்வளவு எதுவும் பேச முடியலையா இப்ப எனக்கும் பார்க்க கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு. சரி நம்ம முதல்ல கல்டிவேஷன் பண்ணுவோம். நீ எப்ப நியூ ஸ்டாருக்கு திரும்பி வரலான்னு இருக்க? நான் வரது கொஞ்சம் நாட்கள் ஆகும், நீ பாத்துக்க. அந்த பயல நானுமே கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. இனிமா நீ அதையும் நினைச்சுக்கிட்டு இருக்க? வாங்ஸுவானு நானுமே சும்மா பிரிஞ்சுட்டோம். நீனு போய் அவனுக்கு எதுவும் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்காத. அதெல்லாம் பத்தி நான் எங்க கவலைப்பட்டேன். என் தங்கச்சிக்கு தொல்லை கொடுத்தவன நானும் அவனுக்கு போய் ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும். நீ இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காத. நானும் சில விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. நீ நியூ ஸ்டாருக்கு திரும்பி வந்ததுக்கு அடுத்து நம்ம எதா இருந்தாலும் பேசிக்கலாம். அந்த பொண்ணு அங்க போனை கட் பண்ணிட்டு போயிட்டு ஏதோ ஒரு மெசேஜுமே அந்த பொண்ணுக்கு வருது. அந்த பொண்ணுமே அதை ஓபன் பண்ணி பாக்குது. ஹீரோ பத்தி தான் அதுலயுமே வந்திருக்கு. அவ ஏதோ ஒரு பிளான் போட்ட மாதிரி தான் தெரியுது. 7 வருஷமா ஹீரோ இதுக்குள்ளதான் இப்ப இருக்கான். என் உடம்புல 5 மெரிடியன்களுமே ஓப்பன் ஆயிட்டு என்கிட்ட இருக்கிற வலிமையை வச்சு நானும் அந்த தங்கப்புக்கு ட்ரைனிங் எடுக்கலாம்னு முடிவு எடுத்துட்டேன். ஹீரோ அந்த 5 தங்கப்புக்குமே வெளில எடுத்துருவான்ட்டான். அது அப்படியே ஹீரோமே அங்க ட்ரைனிங் எடுக்கிறான். திருப்பியுமே வேஸ்டா போயிட்டேன். 5 உள்ளூர் சதிமை நானுமே ஒன்னா சேர்க்க பார்த்தேன். இதெல்லாம் அதை விட முதல் நிலைப்பட்டுதான். நான் கூட எதிர்பார்க்கல இது இவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு. அவகிட்ட 5 விதமான சதிகளுமே அங்க இருக்கு. அது மொத்தத்தையும் அந்த பொண்ணு அப்படியே ஒண்ணு சேர்த்துட்டு அதுக்கடுத்து அந்த பொண்ணு பட்டு ஹீரோவை தாக்க ஆரம்பிச்சுட்டு என்ன ஒரு அருமையான சத்தியா இருக்கு. எதனால எனக்கு இந்த மாதிரி உணர்வு தெரியுதுன்னே தெரியலையே. நானுமே இந்த முடிஞ்ச அளவுக்கு தடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். 5 பூதங்களையுமே ஹீரோவுமே அங்க ஒண்ணு சேர்த்துட்டான். அவளோட தாக்குதல் அங்க ஹீரோ தடுத்துட்டான். அந்த தங்க புக்கோட முதல் நிலையை ஹீரோ எப்படியோ முடிச்சுட்டான். அவங்க உதவி பண்ணதுக்குமே அங்க ஹீரோ நன்றி சொல்றான். உள்ள இருக்க நிலப்பரப்பு வேற மாறுற மாதிரி தெரியுது. எனக்குமே போக வேண்டிய நேரம் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். சீனியர் நீங்க பண்ண உதவி நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன். அடுத்தபடி நானுமே உங்களை பாக்குறேன். ஹீரோ வெளில போலான்னு பாக்கும்போது அந்த பொண்ணு மொத்தத்தையும் நிப்பாட்டிட்டு இந்நேரத்துக்கு நான் அதை விட்டு வெளில போயிருக்கணுமே. சீனியர் நீங்க பண்ண உதவி நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் கோரிக்கை இருந்தா சொல்லுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நானுமே எல்லாத்தையும் செய்வேன். அந்த பொண்ணுமே அங்க ஹீரோ கிட்ட ஏதோ சொல்ற மாதிரி தெரியுது. சீனியர் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் என்னன்னு பாத்துக்கிறேன். அந்த பொண்ணதுக்கு அடுத்து ஹீரோ வெளில அனுப்பிட்டு வெறும் 8 நிமிடங்கள் தான் கடந்து போயிருக்கா. இந்த 2 நேரங்களுமே பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அந்த 2 கல்லுனால நம்மளோட சத்தியமே கொஞ்சம் அதிகமாயிட்டு அந்த கல்லை வச்சுதான் நம்மளும் அதுக்கடுத்து உள்ள போற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நெருப்பை பத்தி வேற நமக்கு பெருசா எதுவும் தெரியலையே. ஹீரோட ஃப்ரெண்டு தான் அங்க போன் அடிக்கிறான். வாங்கின இந்த மாதிரி இந்த மூன் ஷிப்ல ஏற போற அதுக்குனே நீ கிளம்ப போற. நண்பா நான் உன்ன மாதிரி எல்லாம் பாக்குறதுக்கு பெருசா கிடையாதுடா. என் குடும்பத்துல இப்ப அங்க வேலைக்கு தான் போக சொல்லிருக்காங்க. நானும் அதுக்குதான் கிளம்பி இருக்கேன். நியூ ஸ்டார் மாதிரி இல்லனாலுமே அதுவும் பக்கத்துலதான் இருக்கு. நான் இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்பலான்னு முடிவு எடுத்துட்டேன்டா. பரவாயில்ல, நீ உன்னை பத்திரமா பாத்துக்கிறதுக்கு அடுத்து அதை நீனும் மறந்துடாத. ஹீரோக்குமே அதுக்கடுத்து ஏதோ ஒரு மெசேஜ் வருது. புதுசா ஏதோ ஒரு மிஷின் வந்த மாதிரி தான் தெரியுது. அது அந்த பொண்ணை பார்த்தோன்னு ஹீரோ கொஞ்சம் ஷாக் ஆயிட்டான். 2 பேருமே எங்க போற மாதிரி தான் தெரியுது. இவ எதுக்காக என்ன இப்படி பாக்குறா? நீதான் இப்ப அந்த வாங்ஸுவானா? இங்க பாருங்க, நான் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை கண்டிப்பா பாப்பேன். என்ன அதுக்குன்னு நீ என்ன மறந்துட்டியான்னு அவ கேட்டதுக்கு ஹீரோ அங்க சுத்தமா எதுவும் சொல்ற மாதிரியே தெரியல. அஞ்சங்க யூனிவர்சிட்டிக்கு வண்டியை விடுறா. எதுக்காக நம்ம இப்ப அங்க போறோம்? அங்கதான் ஒரு பையன் இருக்கான், நீ அவனை தான் இப்ப சமாளிக்க போற.